என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் டைம்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்த ஹேண்ட் கேஸ்டிங் ட்ரை பண்ணலான்னு சொல்லி இந்த கிட் வாங்கியிருந்தேன். இந்த கிட்ல வந்து நம்மளுக்கு தேவையான மாஸ்க், அதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட்ட பெயிண்ட் பண்ணி எடுக்க தேவையான பெயிண்டிங் கிட், ஃபைனல் அவுட்புட்ட ஷோகேஸ் பண்ண தேவையான ஒரு ஸ்டாண்ட், அதுக்கு பிறகு நாங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி செட் பண்றதுக்கு ஒரு பெரிய பக்கெட். அந்த பக்கெட்டுக்குள்ள வந்து நம்மளுக்கு தேவையான பவுடர், டூல்ஸ், அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ன்ட்டு எல்லாமே இருந்துச்சு. இந்த கிட்ல வந்து 2 பேக்கெட் பவுடர் குடுத்திருந்தாங்க. நம்பர் 1 நாங்க ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ண போறது. ஸோ, இதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி, அதுக்குள்ள வந்து நாங்க இந்த பவுடர மிக்ஸ் பண்ணி, நல்லா லம்ப்ஸ் இல்லாம வடிவா மிக்ஸ் பண்ணி எடுக்கோணும். லம்ப்ஸோட நாம ஸ்மூத்தா மிக்ஸ் பண்ணலைன்னு சொன்னால், இந்த ஃபைனல் அவுட்புட்ல வந்து செட் ஆகி ப்ராடக்ட் வந்து நல்லா வராது. ஸோ, இத நல்லா லம்ப்ஸ் இல்லாம மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்பர் 2 பவுடர தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி, அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து, இதுக்குள்ள தான் நம்ம ஹேண்ட வச்சு செட் பண்ணோணும். ஹேண்ட வச்சு இது நல்லா செட் ஆயின பிறகு ஹேண்ட ரிமூவ் பண்ணிட்டு, நம்ம நம்பர் 1ல மிக்ஸ் பண்ணி எடுத்த அந்த லிக்விட ஃபில் பண்ணிட்டு, நல்லா செட் பண்ண விட்டுட்டு, ஒரு 2 டேஸால மேல இருக்கிற மோல்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்தா ஹேண்ட் கேஸ்டிங் கிடைக்கும். எனக்கு வந்து ஹேண்ட விட அடிஷனலா கீழ ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரா பார்ட் ஒண்ணு வந்துச்சு. சரி ஓகே அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து இந்த மேல இருக்கிறதெல்லாம் நம்ம சாண்ட் பேப்பர் வச்சு வடிவா ரிமூவ் பண்ணி ஸ்மூத் ஆக்கிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணணும். நான் வந்து பெயிண்ட் பண்ண ட்ரை பண்ணி இதுதான் என்னோட ஃபைனல் அவுட்புட். ரொம்ப பெர்ஃபெக்ட் இல்லையென்றாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.